ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிம்னி கிளீனிங், அதாவது நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இது. ஸோ இந்த சிம்னி கிளீனிங் தான் இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக சிம்னி கிளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் கிளீனிங் இருக்குது. ஒன்று வந்து பேசிக் கிளீனிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்டான ஃபுல் கிளீனிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபுல் கிளீனிங் தான். பேசிக் கிளீனிங்கில் இப்போ ஆக்சுவலாக அந்த வாட்டர் தெரியுது, அந்த இடத்துல 2 மெஷ் இருக்கும். அந்த மெஷ்ஷை மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க, அவுட்டர் க்ளீனிங் மட்டும் பண்ணுவாங்க, அதோட முடிச்சிடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் க்ளீனிங் பார்க்க போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மெஷ்லேருந்து உள்ளே இருக்க மோட்டர்லேருந்து அந்த ஹோல் எக்யூப்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக வந்து கட்டிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து மெஷ்ஷை கட்டிட்டாங்க, உள்ள ப்ளக்கும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டப்பில் வந்து அந்த மெஷ்ஷெல்லாம் போட்டுட்டு ஹாட் வாட்டர் வந்து ஊற்றுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கேட்பாங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கணும் அந்த வாட்டரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத்து அண்ட் பேப்பர், நியூஸ் பேப்பர், வேஸ்ட் நியூஸ் பேப்பர் அண்ட் வேஸ்ட் கிளாத்து தான் கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹாட் வாட்டரில் இந்த ஒரு க்ளீனிங் எக்யூப்மெண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க கைஸ். அது வந்து ஆக்சுவலாக ஏதோ காஸ்டிக் சோடான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அதை மென்ஷன் பண்ணல, இது வந்து வேறு ஏதோ கெமிக்கல். நான் இது கேட்டேன், சோடாவா அப்படின்னு கேட்டது. இல்லை சோடா கிடையாது, வேறு ஏதோ கெமிக்கல் அப்படின்னாங்க. பட் காஸ்டிக் சோடான்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா போட்டு ஊற வச்சுருவாங்க மக்களே. ஸோ இப்போ அது ஊறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக கழட்டிட்டாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. கழட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த உள்ளே இருக்கிறது தெரியுதில்ல, அதான் மோட்டார். அதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா அழுக்கும் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் அழுக்க கொஞ்ச நேரத்தில் இப்போ இங்கே பார்ப்பீங்க மக்களே. ரொம்ப 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 மோசமாக இருக்கும் அழுக்கு, பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ இப்போ அது ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, கம்ப்ளீட்டாக எடுத்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரப்பர் யூஸும் பண்ணலாம், ஸ்க்ரப்பரும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஸ்க்ரப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் ஆகும் அப்படின்றதுனால இப்போ வந்து வெறும் வந்து பிளாஸ்டிக் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக 3 பார்ட்டாக வரும், 3 லேயர்ஸாக வரும். ஸோ 3ஆக நீங்கள் அதாவது 2 மெஷ்ஷு டோட்டலாக 6 பீசஸ் வரும். இது வந்து கழட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம மோட்டர் வந்து கழட்டியாச்சு, உள்ளே இருக்கிற அந்த ஃபேனுன்னு சொல்லுவாங்களே அந்த மோட்டர் வந்து கழியாச்சு, ப்ளோவர்னு கூட சொல்லலாம். இதை கழட்டியாச்சு. இப்போ இது வந்து டிஸ்அசம்பிளி பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக கழட்டுறாங்க. இது செம்ம கிரிஸியாக இருக்கும், இதுதான் மெயின். ஸோ அது வந்து ஊறிக்கிட்டு இருக்குது ஒரு சைடில், அதில் தூக்கி எல்லாத்தையுமே போட்டுடுறாங்க. இதில் உள்ளே இருக்கிற இந்த ஒரு பார்ட் இருக்குல்ல, அதான் மோட்டார், ஆக்சுவல் மோட்டார். அதை மட்டும் வந்து டச் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். அதில் வந்து தண்ணி போனாலோ கெமிக்கல் போனாலோ இந்த மோட்டரே ஒர்க் பண்ணால் போயிடும். ஸோ அதை மட்டும் டச் பண்ண மாட்டாங்க. அவுட்டர் இருக்கிற அந்த ஃபின்ஸ், அதாவது ஃபேன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபின்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் தான் கழட்டி இவங்க க்ளீன் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டர் அந்த பிளாஸ்டிக் பார்ட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது வந்து பிசுப்பு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட பிசுக்குன்னு சொல்லுவாங்களா, அது பிசுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொசு, இந்த ஃப்ளைஸு இதெல்லாமே. ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த நட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சூடு கொடுக்குறாங்க. சூடு கொடுத்து இந்த நட்டை வந்து இப்போது ஓப்பன் பண்ணுவாங்க, சரிங்களா. அதுக்கு தான் இந்த சூடு, இதை அவங்களே கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே கழட்டி வெளியே விட்டுறாங்க மொத்தம். இப்போ அதே பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் கழட்டி இப்போ ஊற வச்சிட்ருக்காங்க. உள்ள தெரியுதா பிஸ்கு எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீஸ் மாதிரி இருக்கும். கையில் பட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சுது. அவருக்கு ஓகே, பட் நம்மளுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கையில் பட்டுருச்சு. அப்படியே ஒட்டிக்கிச்சு கம்ப்ளீட்டாக. அப்படியே வெளியே வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு தகடு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த தகடு வச்சு நல்லா வழித்து அந்த பேப்பரில் ஒட்டுறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த க்ரீஸ் பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. சாரி ஃபார் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே க்ரீஸ் மாதிரி வெளியே வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயிலு கொசுவோட கலந்த ஒரு மாதிரியான ஒரு கலவை. ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா வழித்து எடுக்கிறாங்க ஃபுல்லும். இது இந்த ஃபுல் மோட்டரும் பார்த்தீங்கன்னா அப்படி வழித்து எடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பரை மடித்து குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே தான் அந்த கெமிக்கல் இருக்குல்ல, அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறாங்க ஃபுல்லையும். ஸோ மிச்சம் மீதி இருக்கிற அந்த பிசுப்பையும் அந்த க்ரீஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த அழுக்கையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க. இதை பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரப்பர் போடுவாங்க. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சரௌண்டை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப்பு கிளாத். ஸோ அந்த க்ளீனிங் கிளாத்தை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. இதில் வந்து மோட்டரில் படக்கூடாது, ஸோ அதை படாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் 100% க்ளீனிங் எதிர்பார்க்க முடியாது. பட் எஸ், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிசுக்கெல்லாம் வெளியே வந்துடும்.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த ரொட்டேட்டிங் அந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூ அதை பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஆயிலிங் பண்ணுவாங்க. இப்போ ஆயில் போடுவார், நீங்கள் வேணால் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆயில் எடுக்கிறாரு, ஆயில் போடுறாரு. ஸோ தட் அது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணும்போது அந்த ஆயிலோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரொட்டேட் ஆகும். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஃபுல் க்ளீனிங் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் வாங்கி 10 இயர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி தான் நான் இது பண்ணேன். அதாவது கொரோனாக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 85% க்ளீன் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் அசம்பிளி எல்லாத்தையும் என்னென்னா ஃபின்ஸ் அந்த ஃபேன்ஸ்லாம் கட்டினார்ல, அதெல்லாம் இப்போது ரீஅசம்பிளி பண்ணுறாரு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னால் தான் பண்ண முடியும். அவங்க தான் பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், அட்டாச் பண்ணலாம் தெரியும், திருப்பியும் டிஸ்அசம்பிளி பண்ணி அசம்பிளி பண்ண தெரியும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாக பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இப்போ அந்த பார்ட் முடிஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இந்த ஹோல் மேலே இருக்கிற பார்ட், அதாவது அவுட்டர் பார்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ப்ரேலாம் போட்டு நல்லா கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப்பர் போடுறாரு, அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணுறாரு. இந்த பார்ட்டும் ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி அதை மோட்டரை தூக்கி இதில் ஸ்க்ரூவின் பண்ணுறாரு. திருப்பியும் பார்த்திங்கன்னா அசம்பிளி ப்ராசஸ் தொடங்குது. ஏன்னா டிஸ்அசம்பிளி பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சது, க்ளீனிங் முடிஞ்சது. இப்போது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறாரு, ஸ்க்ரூவிங் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து எங்கே மாட்டணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் பிசுக்கெலாம் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வாலில் வந்து க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பைப்பையும் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வெளியும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு எவ்வளோ க்ளீன் பிசுக்கெலாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து கிளாத் மூலமாகவும் இப்போ அந்த கெமிக்கலும் போடுவார். கெமிக்கலை போட்டு கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுவார். ஸோ கெமிக்கல் போடுற ஸ்ப்ரே பண்ணுறாரு, பண்ணிட்டு அதை நல்லா திருப்பி கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுவார். அவ்வளோதாங்க. இப்போ வந்து அசம்பிளி அப்படியே தூக்கி இந்த மெஷினை அதில் மாட்ட வேண்டியதான். இப்போ எல்லோரும் கேட்பீங்க, ஏன்டா அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் அவரை கேட்டேன், பட் இல்லை தம்பி எனக்கு ஹெல்ப் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வந்து நான் அதை இல்லை இன்வால்வ் பண்ணிக்கல. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓரளவுக்கு தூக்கி மாட்டியாச்சு. 100% மாட்டலை, அது இன்னும் வேலை இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அவுட்டர் க்ளீனிங் ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இதே மாதிரி போட்டு உங்களுக்கு ஸ்ப்ரேலாம் பண்ணி டபுள் ஸ்டெப் க்ளீனிங். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணுறாரு. அப்புறம் ரெண்டாவது வந்து கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுவார். அப்புறம் மூணாவது ஃபைனலாக ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டு மேட்டர் ஓவர். ஸோ இதோட பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ வந்து இது ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் க்ளீனிங் ஓடிட்டுருக்கு. ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தான் ஸ்க்ரப்பர் வச்சு போனோம். ஏன்னா வந்து இந்த பாட்டில் வந்து கிளாஸ்லாம் இருக்குது, கிளாஸ் ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாததுக்காக லைட்டாக ஸ்க்ரப்பர் போடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டெப் க்ளீனிங் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபஸ்ட் ஸ்டெப் போடிட்டுருக்கு, அதாவது ஸ்க்ரப்பர் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ஸ்டெப் போடிட்டுருக்கு. ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணிகிட்ருக்காரு தெரியுதா. ஸ்க்ரப்பர் வச்சு இதை லைட்டாக க்ளீன் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்க்ரப்பர் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்தை வச்சு ரெண்டாவது ஸ்டெப் ஆஃப் க்ளீனிங் மொத்தமே பண்ணுறாரு. மொத்த அவுட்டர் பார்ட் ஃபுல்லாமே பண்ணுறாரு. அவ்வளோதாங்க. அது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து அசம்பிளி பண்ணணும். இது 3 பார்ட் இருக்கும். எப்படி அசம்பிளி பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள். ஸோ 3 பார்ட் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா அது வச்சு சாண்ட்விச் மாதிரி வச்சு அழகாக அசம்பிள் பண்ணுறாரு. ஸோ 1 முடிஞ்சது, இது ரெண்டாவது. ஸோ இது வந்து அந்த அந்த இது இருக்கும், லைட் பார்ட் இருக்கும். அதில் லைட் ஒன்று இருக்கும். அந்த லைட்டோட கிளாஸ் இது அவுட்டர் கிளாஸ். ஸோ அதையும் க்ளீன் பண்ணுறாரு. அப்புறம் அவுட்டர் மேலே இருக்கிற அவுட்டர் கவர் இருக்கும்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுக்கு இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து க்ளீன் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெமிக்கல் விட்டு ஸ்க்ரப்பர் விட்டுக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது எடுத்துகிட்டு போய் வெளியே வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவார். ஸோ லைட்டாக அந்த கீழே கெமிக்கலை தொட்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து வெளியே வந்து தண்ணி வாஷ்.
அதான் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த பார்ட் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லும் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சிலிக்கான் ஸ்டிக்கராக மாதிரி இந்த ரொம்ப ஹை குவாலிட்டி ஸ்டிக்கர் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிடுறாரு. ஒரு 2 லேயர் போடுவார். இப்போ முதல் லேயர் போட்டுட்டார். ஸோ இப்போ வந்து செகண்ட் லேயர் அலுமினியம் ஃபாயில் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமேசானில் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு நல்லா அழகாக ஸ்டிக் பண்ணிடுறாரு மக்களே. இது வந்து உங்களுக்கு ஹீட்டுக்கு தாங்கும், அதனால தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற கவரை தூக்கி மாட்டிடுவார் மக்களே. இப்போ ஃபைனல் க்ளீனிங். இது வந்து ஃபைனலாக ஒரு நல்ல க்ளீன் கிளாத் எடுத்து அதை வச்சு நல்லா அவுட்டர் க்ளீனிங் மட்டும் ஃபைனல் க்ளீன் பண்ணுவார். ப்ளக்கை தூக்கி மாட்டிடுறாரு. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ட்ரேவை தூக்கி அட்டாச் பண்ணிடுறாரு மக்களே. ஸோ ஃபஸ்ட் ட்ரே அட்டாச் பண்ணிட்டு லைட்டாக க்ளீனிங்கு, ரெண்டாவது ட்ரேவை அப்படியே தூக்கி அட்டாச் பண்ணிட்டு லைட்டாக க்ளீனிங். அண்ட் ஃபைனலி இந்த லைட் தெரியுதுல 2 ஹோல்ஸ், அதுக்கான கப்பு அதையும் வந்து இப்போ வந்து அட்டாச் பண்ணுவார். அது ஸ்க்ரூவிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து அவுட்டர் க்ளீனிங் ஃபைனலாக பண்ணுறாரு. இதுக்கு ஒரு தனியாக ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காரு. அந்த சொல்யூஷன் எனக்கு என்னன்னு தெரியல, பட் குட்டி பாட்டில் வச்சுருந்தார். அவ்வளோதான். இப்போ இதை ஸ்க்ரூஇன் பண்ணுவார். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. ஸோ இதோடு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட க்ளீனிங் டன். ஸோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்களே பண்ணலாம். உங்களுக்கு கைட்டி பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி கூப்பிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது பெட்டர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1200 rupees ஆச்சு. பேசிக் க்ளீனிங்கே 600 rupees ஆகும். இது 1200 rupees கொடுத்து நான் வந்து க்ளீன் பண்ண மக்களே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வித் சிமிலர் கைண்ட் ஆஃப் டாபிக் ஆர் எனி அதர் சச் கைண்ட் ஆஃப் ரிவ்யூஸ் ஆர் அன்பாக்சிங். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until this, Raju signing off. Take care and bye guys.